நம்முடைய நினைவுகள்ல மூழ்கிடக் கூடாதா? இருத்தல் மட்டும்தான் நிலையானதான்னு நம்ம நேயர் ஒருவர் கேக்குற கேள்விக்கு நம்ம ஐயா என்ன பதில் சொல்றாருன்னு பார்க்கலாமா? ஹலோ. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். ஐயா நல்லா இருக்கீங்களா ஐயா? சரியா ஐயா, நல்லா இருக்கீங்களா ஐயா? கேக்குதுங்களா ஐயா? நல்லா இருக்கோம், நல்லா இருக்கோம். ஐயா, நான் ஊட்டில இருந்து பேசுறேன்ட்டு லாஸ்ட் 2 இயர்ஸ் 2-3 டேஸ் கூட பேசிருந்தேன் ஐயா. ஆமா. எனக்கு ஒரு ஆடியோ ஃபார்வர்ட் பண்ணிருந்தீங்க, சதீஷ் ஆமா. பேசி. ஆ, அதையா அவர்கிட்ட நீங்க மனம் புத்தி 2 பத்தி பேசிருந்தீங்க. ம், எனக்கு அந்த இடத்துலதான் இப்ப தெளிவே எனக்கு கிடைச்சு. ஏன்னா இவ்வளவு வீடியோஸ் உங்களுக்கு பார்த்திருக்கேன், முகாம் எல்லாமே கேட்டிருக்கேன், நிறைய முகாம் கேட்டிருக்கேன். சரி. அந்த வீடியோஸ்ல எப்பயுமே நீங்க பேசாத மாதிரி இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இது மனம், நீங்க கார்ட்டூன் திங்கிங்கும் ஒண்ணுதான், தனித்தனியே பிரிச்சு பார்க்காதீங்க. ம், பிரிச்சு பார்த்தா தான் அதுக்குள்ளேயே உட்காந்து பிரிச்சு பார்த்துட்டு இருப்பீங்க. இப்ப காட்டு வந்துச்சு நான் திங்க் பண்றேன், காட்டு வந்துச்சு நான் திங்க் பண்றேன், அங்கேயே உட்காந்துட்டு இருப்போம். ம், ரெண்டுமே மனசு, அதை விட்டுருங்க ம். அப்படின்ற மாதிரி. இப்ப நீங்க சரி. செஞ்சுட்டு இருக்க செயல் புத்தி கிட்ட இருந்து ஆட்டோமேட்டிக்கா வரும். நெக்ஸ்ட் என்னென்ன செய்ய போறதே இருக்கு நம்மகிட்ட ஏங்க. ம், ஆட்டோமேட்டிக்கா தான் அது நடக்கும். நம்ம அந்த பங்கு இல்லை ஏங்க. ஆமா. ம், இப்ப நான்ற உணர்வும் காட்டுதான். இப்ப நான் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன், அடுத்து செய்ய போறேன் அப்படின்ற உணர்வும் ம். காட்டுதான் அப்படின்ற மாதிரி எனக்கு புரிஞ்சுச்சு. சரி. இப்ப நம்மளோட இருத்தல் இப்படி நிலையா இப்படி இருக்கிறதா இருக்கலையா? என்னோட கேள்வி இருக்கேன். நான் இப்ப இருக்கேன், ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்கலையா? ம். அதாவது எல்லாமே நமக்கு தெரியறது எல்லாமே மனசுதான். சரிங்கய்யா. நமக்கு அதனால அது செகண்டரி ஆஸ்பெக்ட் எடுத்துக்கிடணும், அவ்வளவுதான். மனசு பிரதானமான ஆஸ்பெக்ட் கிடையாது. ஓகேங்க. நமக்கு தெரியுதுங்கிறதுக்காக அது பிரதானம்னுட்டு அர்த்தம் இல்ல. நான்கிற உணர்வு இருக்கிறது கூட அது ஒரு பிரதானமானது கிடையாது. அதுவும் கூட ஒரு மனதினால் உள்ள ஒரு வெளிப்பாடு தான் அது. அதனால எல்லாமே தோன்றி மறையக்கூடிய ஒரு இதுதான். பட் இருந்தாலும் நமக்கு அது ஒரு தோற்றத்தை கொடுத்துருது, பெர்மனன்ட்ங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுத்துருது, ஒரு இருக்குதுங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுத்துருது. அதனால அது உண்மையிலே இது எல்லாமே டெம்பரரியா வந்துட்டு போகுதுன்னுட்டு மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். ஓகேங்கய்யா. இப்ப வருது போகுது என்ன கிராஸ் பண்ணி எல்லாமே போயிட்டு இருக்கு. இடத்துல நான் நிக்கிறேன் அப்படின்னா என்னை சுத்தி எல்லாமே போயிட்டு இருக்கு. என்னோட இருப்பு மட்டும்தான் உண்மையா? ஆமா, புத்தி தான் இருக்கிறது தெரியாம இருக்குமே. அது இருக்கும், பட் இருக்கிறது தெரியாம இருக்கும். ஓகேங்க. இப்ப என்னோட செயலுக்கு தேவையான எனர்ஜி எல்லாமே புத்தில இருந்து தான் வந்துட்டு இருக்கு. ஓகே, எனக்கு செய்ய போறது மட்டும் நான் தெளிவா நல்லா செஞ்சா போகுது. வேற நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்குமா இருக்கிற இதெல்லாமே தேவையில்லை. நீங்க 6 போல ஓட சொல்லும் போது நான் அப்படியே இருக்கேன். ஆமா. ஓகே, எனக்கு இப்பதான் நல்லா தெளிவா புரிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் மந்த் முகாம் எப்ப நடக்குங்க? ஆமா, நெக்ஸ்ட் மந்த் முகாம் இருக்கு. ஓகே, இப்ப நீங்க 28, 29 போட்டது ஞான முகாம், அது வேறயா? 28, 29 இப்ப போட்டது எந்த மாசத்துக்கு போட்டிருக்கு? இந்த மாசத்துக்கா? மே மாசத்துக்கு. இது தியான முகாம். தியான முகாம். ஓகேங்க. ஆமா, தியான முகாம் இது வரைக்கும் அட்டென்ட் பண்ணிருக்கீங்களா? எந்த முகாமும் அட்டென்ட் பண்ணது இல்லையா? உங்ககிட்ட பேசுறது பண்றது நல்லதுதான். ஓரளவு ஒரு கோவையா எல்லாத்தையும் சொல்ற மாதிரி இருக்கும். அதனால நீங்க தியான முகாம் அட்டென்ட் பண்ண முடிஞ்சனால அட்டென்ட் பண்ணுங்க. ஓகேங்க. ஓகே, ரொம்ப நன்றிங்கய்யா. ரொம்ப இருந்துச்சு. இப்பதான் தெளிவு கிடைச்சது. நெக்ஸ்ட் வீக் எனக்கு மேரேஜ்யா. பதட்டத்துக்கு பயந்துட்டு எப்படி நான் மேரேஜ் எல்லாம் பண்ணி எப்படி இருக்க போறேன்னு ஒரு பயம் இருந்துச்சுயா. அந்த உங்களோட தெளிவு கிடைச்ச பிறகு எனக்கு நல்லாவே ஃபீல் பண்றேன். நீங்க சொன்ன மாதிரி இருத்தல் தான், நான் இருக்கேன், எல்லாமே நடந்துட்டு இருக்கு, அவ்வளவுதான். ரொம்ப நன்றி. சரியா, சரி. பாக்குறேன், நேர்ல உங்களை பாக்குறேன். சரியா, சரி. ரொம்ப நன்றி. நன்றி. தொடர்ந்து இது போன்ற ஆன்மீக தேடல் மற்றும் வாழ்வியல் உண்மைகளை தெரிந்து கொள்ள ஐயாஸ் அகவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.